தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக அன்பான யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவகரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேரம் எடுத்துக்கொண்ட சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 30 முதலாம் வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் சத்துருக்களை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு சத்துருக்கள் நிறைய பேர் இருந்தார்கள். சொந்த மகனே அவனுக்கு விரோதமாக எழும்பினான். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவர் என்னை பொறுப்படுத்திக் கொண்டார், ஆகவே உம்மை போற்றுவேன். 2ஆம் வசனத்திலே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் குணமாக்கினார் என்று சொல்லுகிறார். ஒருவேளை வியாதிப்பட்டிருந்தார் என்னன்னு தெரியவில்லை, ஆண்டவர் குணமாக்கினார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. 5ஆம் வசனத்திலே, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிஷம். அவர் சொல்லுகிறார் 7ஆம் வசனத்திலே, அங்கே பார்க்கிற பொழுது 5ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 6ஆம் வசனத்திலே, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்வில் சொன்னேன். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்வில் சொன்னேன். சங்கீதக்காரன் தன்னுடைய செல்வ செழிப்பினால் தான் பாதுகாப்புடன் இருப்பதாகவும், தன்னுடைய ஐஸ்வர்யமும் வெற்றியும் தன்னுடைய மகிழ்ச்சியை அளிக்க முடியாதபடி அவ்வளவு பலமுள்ளமானவனாக்கியது என்றும் அவன் யூகித்தான். தேவனோ தம்முடைய காக்கும் கரத்தை அவனை விட்டு எடுத்துவிட்டு மிகவும் கடுமையான துன்பத்தையும் உதவியற்ற நிலையையும் அவன் வாழ்வில் கொண்டு வந்ததுடன் தேவனுடைய கரிசனையும் சமூகமும் தொடர்ந்து அவனுக்கு தேவை என்பதை அவனுடைய அனுபவத்தின் மூலம் உணர செய்தார். பிரியமானவர்களே, சில நேரத்திலே நாம் சொல்வோம், என்னுடைய சாமர்த்தியத்திலே நான் சொத்துக்களை வாங்கினேன், என்னுடைய சாமர்த்தியத்திலே நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அங்கு இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தேன் என்று சொல்லி நம்முடைய சாமர்த்தியத்தில் என்று சொல்லலாம். அப்படி அல்ல, கர்த்தருடைய செயல். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் தான் என் வாழ்க்கையில எல்லாம் கொடுத்தார், கர்த்தர் தான் என் வாழ்க்கையில எல்லாம் செய்தார் என்று சொல்ல பழக வேண்டும். நம்முடைய சாமர்த்தியமோ நம்முடைய திறமையோ எதுவுமே கிடையாது, எல்லாம் கர்த்தர் 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 என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இவ்வாழ்வுக்குரிய காரியங்களில் நம்பிக்கை கொண்டு தாங்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக உணர்கிற எல்லா விசுவாசிகளும் தேவனுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் மற்ற எதையும் விட தங்கள் வாழ்க்கையில் முதல் இடத்தை கொடுக்காதவர்களும் இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளினால் எச்சரிக்கப்படுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கொஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். பிரியமானவர்களே, கெஞ்சுகிறார் கர்த்தருடைய சமூகத்துல. பிரியமானவர்களே, ஒரு தவறு செஞ்சா, நம்ம யாரும் திருட வந்து தவறு செஞ்சா போலீஸ்காரன் பிடிச்சிட்டாங்கன்னா உடனே காலில் விழுந்து கெஞ்சிட்டு அவனை விட்டுருவாங்க, கெஞ்சி அழுதுட விட்டுருவாங்க. சிலவன் திமிரா போயிடுவான், தப்பு செஞ்சுட்டு திமிரா போயிடுவான், அவனை கொன்னு எடுத்துருவாங்க. ஆனா சிலவனை பாத்தீங்கன்னா தவறு செஞ்சுட்டு உடனே காலில் விழுந்து கெஞ்சிடுவான், அவனை விட்டுருவாங்க. அதான் தாவீது கெஞ்சினேன், அவர் சொல்கிறான், ஆம் கர்த்தரை நோக்கி உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்னென்றைக்கும் துதிப்பேன். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடைப்பில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேங்க்யூ ஃபார் காட் பிளஸ் யூ.